ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் விஷன் பை எம்எம். இன்றைக்கி நம்ம வரலட்சுமி நோன்புக்காக வெள்ளி முகத்தை எப்படி அலங்காரம் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். தலையில் முடிக்காக நம்ம கருப்பு கலர் உள்ள நூல் சுற்றிக்கிறோம். பின்னாடி கிரீடை வைக்கிறதுக்கு நம்ம சின்ன குழந்தைங்க விளாடுற ரிங் பால் மாதிரி இருக்கிறதுல கருப்பு கலர் உள்ள நூலை சுற்றிட்டு அதில் உங்களுக்கு என்னென்ன லேஸ் இருக்கோ அந்த லேஸ் ஒட்டிட்டு மணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி கிரீடம் ரெடிமேடாகவே கிடைக்கிது. அதை க்ளூகன் வச்சு அந்த உல்லன் நூலில் ஒட்டினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கிறது. நெத்தி சூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நெத்தி சூடி எடுத்து நம்ம க்ளூகன் வச்சு ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த உல்லன் நூல் மேலே நெக்லஸ் இருக்குல்ல, அந்த நெக் பீஸ் அதை ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு 2 சைடும் அந்த தோடு வரும் பாருங்கள், அந்த தோடையே 2 சைடும் ஒட்டிட்டு மேலே சூரிய பிரபையும் சந்திர பிரபையும் உல்லன் நூலுன்றதுனால நம்ம க்ளூகன் வச்சு ஒட்டிக்கலாம். கீழே முகத்துல எல்லாம் க்ளூகன் வந்து அவ்வளோவா ஒட்டாது. அதனால நம்ம ஸ்டிக் கம் போட்டு நகையெல்லாம் ஒட்டிக்கிறணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நெக்லஸும் அதோட தோடையும் மேலே ஒட்டிக்கிறோம். இந்த சின்ன நெக்லஸை நம்ம ஸ்டிக் கம் வச்சு கீழே ஒட்டிக்கலாம். இந்த கழுத்தில் வந்து கருப்பு பாசிக்கு ஓட்டை நம்ம முகம் வாங்கும்போதே பாசிக்கும் தோடுக்கும் ஓட்டை போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் அதுக்குள்ளேயே நம்ம இது கருகுமணி சேர்த்துக்கலாம். தோடையும் நம்ம ஸ்டிக் கம் வச்சே ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எப்பயுமே கண்ணுக்கு ஐலைனர் போட்டுட்டு உதட்டுக்கு வந்து லிப்ஸ்டிக் போடாமல் நெயில் பாலிஷ் தான் போடுவேன். அப்போ தான் அது வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். நல்லா ஷைனிங் நெயில் பாலிஷ் இருந்தால் இன்னும் நல்லா ப்ரைட்டாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நான் முகத்தை அலங்காரம் பண்ணுறேன். என்னோடய டெக்கரேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வரலட்சுமி வீடியோஸ் நிறைய போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.